வணக்கம் ஓவியா. அதாவது அந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அந்த சுதந்திரமான வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையிலான ஒரு பிராந்திய பொருளாதார கூட்ட மாநாடாக தான் இந்த மாநாடானது நடத்தப்பட்டு வருகின்றது. 1989ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அந்த ஏற்பட்ட அமைப்பானது அமெரிக்கா, சீனா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 21 உறுப்பு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சி, செழிப்பு மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த மாநாடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தென்கொரியா பூசானில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு வர்த்தக போர் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வர்த்தக போரை நிறுத்துவது குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன தலைவரான ஜி ஜின்பிங்கை இன்று சந்தித்திருக்கின்றார். நாம் குறிப்பிட்டது போல அந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக தான் இந்த சந்திப்பானது நடந்திருக்கின்றது. ஜனவரி மாதம் டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற பிறகு அந்த தெற்கு துறைமுக நகரமான பூசானில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு அமெரிக்க ஜனாதிபதியோட ஆசியா முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு சூறாவளி பயணத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்பாக அந்த சந்திப்புக்கு முன்பாக அவர் ட்ரம்ப் கூறியதனால் நாங்கள் மிகவும் ஒரு வெற்றிகரமான சந்திப்பை நடத்தப் போகிறோம், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் அவர் சீன அதிபர் மிகவும் ஒரு கடினமான ஒரு பேச்சுவார்த்தையாளர் என்று ட்ரம்ப் ஜியுடன் கைகுலிக்கப்படியே கூறியிருந்தது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. தென்கொரியாவோட வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்ட முன்னேற்றத்தால் அதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது நடைபெற்றக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு முக்கிய உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரு நாடுகளும் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் போட்டி என்ற பகுதிகளில் கடுமையாக அவர்கள் இரு நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆய்வாளர்கள் இதனை ஒரு புதிய பனிப்போராகவே கருதுகின்றார்கள். சீனா, அமெரிக்கா இடையே நடைபெற்றக்கூடிய இந்த வர்த்தக போர் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இது ஒரு புதிய பனிப்போர் போன்றது என்று அவர்கள் கருதியிருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு வர்த்தக தடையும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது முக்கியமான கேள்விக்குறி. அது போன்ற வர்த்தக தடைகளை நீக்குவது தொடர்பாகத்தான் இவர்கள் இருவருமான இந்த சந்திப்பானது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல விவாதம் நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டிருக்கின்றது. சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகளை குறைப்பது முக்கியமாக, ஏனென்றால் பார்த்தது போல அமெரிக்கா தொடர்ந்து பல வரிகளை வீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் சீன பொருட்கள் மீதான அமெரிக்காவோட வரிகளை குறைப்பது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். சீனா ஆதிக்கம் செலுத்தும் துறையான அந்த உயர் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு அவசியமான அரிய பூமி தாதுக்களுடைய ஏற்றுமதியில் கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்த பெய்ஜிங் முன்மொழிவை தொடர்ந்து அந்த மாதம் வர்த்தக போரானது மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. நான் பார்த்தது போல அவர்களுக்கிடையே அந்த வர்த்தக போர் நிறுத்துவது தொடர்பாகத்தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.